ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. ஃபைனலி பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு நாங்கள் கிளம்புற டே வந்தாச்சு. இன்றைக்கி சண்டே காலையில் ஒரு 8 o'clock கிட்ட ஆக போகுது. 7:45 ஆச்சு. நேற்று பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க. கோழிக்கூண்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்ப்ரே பெயிண்ட் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு ப்ரஷ் வச்சே அடிக்க ஆரம்பித்தோம். நேற்று நாங்கள் 2 பேரும் தான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஈவினிங் ஒரு 6:30 அந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்போயுமே கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி, ஸோ அதை இன்றைக்கி கொஞ்சம் மீதி இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு. இன்றைக்கி டே காலையில் ஸ்டார்ட் ஆகும் போதே நல்லா க்ளவுடியாக இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. லாஸ்ட் டைம் இந்த கோழிக்கூண்டுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது அத்தை மாமா நாங்கள் 2 பேர், என்னோடய அத்தை பொண்ணு, வெண்பா குட்டி, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி இன்ட்ரெஸ்ட்டோட பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பெருசாக இது பெயிண்ட் அடிக்கிற கஷ்டம் தெரியல, நிறைய பேர் பண்ணதுனால. பட் இந்த டைம் நாங்கள் 2 பேர் மட்டுமே பண்ணோம் அப்படிங்கிறதுனால செம்ம கஷ்டமாக இருந்தது. பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் நினச்சி ஒரு 1 to 2 hours இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலான்னு. பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த உள்ளே இருக்கிற ஸ்பேஸ்லலாம் போய் இந்த சின்ன டோர் தான் இருந்தது. அதுக்கு உள்ளே போய் பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ அந்த இடம்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ப்ரஷில் பண்ண முடியாத இடத்துக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. நேற்றுக்கு நைட்டு நாங்கள் பெயிண்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கோழியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கூண்டுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ அதனால் அன்னைக்கு அப்படியே அதோட முடிச்சிட்டோம். கோழியுமே உள்ளே போயிடுச்சு. இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துக்கு அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா முடிஞ்சுது. கீழே கோழி நின்றுட்டுருக்க அடியில் இருக்க கம்பிக்கு மட்டும் இன்னும் எதுவுமே பண்ணல. ஸோ இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்டும் இருக்குது, ஸ்ப்ரே பாட்டிலும் இருக்குது. அதை மட்டும் மாமாவை பண்ண சொல்லிடலான்ட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 80%, 80 to 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே இருக்க அந்த கம்பிக்கு மட்டும் அடித்தோன்னா முடிஞ்சுது. பிளாக் வித்து மேலே க்ரீன் கலர் ஷீட்டோட பார்க்குறதுக்கே காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நிலமையில துருப்பிடிச்சிருந்தது. பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கே நீட்டாக இருந்தது. கோழிக்கூண்டு பார்த்துருப்பீங்க, ஒரு 5 minutes தான் காலையில் வேலை இருந்தது. முடிச்சுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு 10 கிட்ட டைம் ஆச்சு, கிளம்பியாச்சு. என்னோடய பெரிய அத்தை மாமாவும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 10-15 போல். வெண்பா குட்டிக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருந்தது. இருந்தாலும் முன்னாடி அளவுக்கு இல்லை. முன்னாடி அழுக ஆரம்பிப்பா, பெங்களூர் போக வேணான்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் ஓகே நான் பெங்களூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவளாவே கன்வின்ஸ் ஆகி கிளம்புனாலும் கூட ஒரு சோகம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. லாஸ்ட் ஒரு 2-3 டைமாக வெண்பா குட்டிக்கு பேக் சீட்டில் தனியாக உட்காந்துக்கிறது பிடிச்சிருக்கு. இந்த டைமும் பேக் சீட்டில் நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருந்தா. அப்படியே கிளம்பும்போது பின்னாடி கிளாஸில் அப்படியே வீட்டை பார்த்துக்கிட்டே வந்தால் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பொக்குன்னு தான் இருந்தது. இருந்தாலும் கிளம்பி தான் ஆகணும். வெண்பா குட்டிக்கு ஸ்கூல் இருக்குது, அதனால் கிளம்பியாச்சு. இந்த டைம் கொஞ்சம் லாங் கேப் தான் இருக்க போகுது. இப்போது ஜான்வரி 18 அந்த மாதிரி ஆச்சு, 20 அந்த மாதிரி ஆகுது. இப்போ நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப மார்ச்சில் வெண்பா குட்டிக்கு ஸ்கூல் கம்ப்ளீட்டாக இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஊருக்கு வர போகிறோம். வெண்பா குட்டி கொஞ்சம் டல்லாக சோகமாக தான் இருந்தால், சரி அவளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் மேட்டூர் டேமோட பேக் வாட்டர் இதெல்லாமே இந்த டைம் நிறைய தண்ணி இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமாக ஒரு கொஞ்சம் மாதமாக நிறைய தண்ணி இருக்குது டேமில். ஸோ ஒரு இடத்துல நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இடம் இருந்தது. சரி அங்கே கூப்பிட்டு போய் காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே டைவர்ட் ஆகி மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நடுவில் ஒரு பிரேக்கு ஒரு 10 minutes தான் இருந்திருப்போம். வெண்பா குட்டி அங்கே இறங்கணும்னு அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த தண்ணியுமே கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் அழுக்கா அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் ஒரு 10 minutesலேயே அங்கே நின்று பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இங்கே மீனும் பிடிப்பாங்க போல். நிறைய குளிக்கிறாங்க, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருந்தது. பார்க்குறதுக்கே சின்னதாக ஒரு பீச் மாதிரி இருந்தது. பட் நிறைய குப்பையாக போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே இப்போ தான் மீன் பிடிக்க ஒருத்தவங்க உள்ளே போயிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி போட்லலாம் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் எங்கேயாவது போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய போட்ஸ் வச்சுருந்தாங்க.
இப்போ நாங்கள் தண்ணி பார்த்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரணும். இங்கே தான் வந்து மேட்டூர் டேம் இருக்குது. இங்கேருந்து தண்ணி வந்து பேக் வாட்டர் வந்து அவ்வளோ வரைக்குமே இருக்குது. இப்போ வந்து ரொம்ப கம்மியாக ஆயிட்டு இருக்கிறதுனால வந்து ஓப்பன் பண்ணி விடுறது வந்து கம்மியாக இருக்குது. இல்லைன்னா நிறைய தண்ணி வந்து திறந்து விட்டுருப்பாங்க. இங்கே வந்து உள்ள பார்க்கும் இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வருவாங்க. லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிடலாம். ஃபுட் எல்லாமே வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம இங்கேயே வாங்கி ஃபிஷ் கொடுக்குறோம் அப்படின்னா சமைச்சு கொடுக்கறதுக்கும் வந்து ஆள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே க்ளீன் பண்ணி சமைச்சு உள்ளே கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சைட்லேயுமே வந்துட்டு நிறைய கடை இருக்கும். நிறைய ஃப்ரைஸு ஃபுட்டுமே கூட வச்சுருப்பாங்க. ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம வேணும்னா இவங்கக்கிட்டேயும் வந்து வாங்கிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிடலாம். பார்க்கோட என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஸ்லைடரு, ஸ்விங்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த கொஞ்சம் வந்து நிறைய ஸ்னேக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பார்க்குறது கொஞ்சம் பெரிய ஸ்னேக்ஸு, குட்டி ஸ்னேக்ஸ் எல்லாமே இருக்கும். சின்னதாக ஒரு அக்வேரியமும் இருக்குது. நிறைய டைப்ஸ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து 5 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். டிக்கெட் பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். டேம் என்ட்ரி கிராஸ் பண்ணி வந்தோன்னா ரைட் சைடில் வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து ரோட்லேயுமே கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பார்க் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பொங்கல் லீவுக்கு ஊருக்கு வரும்போது பொங்கல் வீக்குக்கு முன்னாடி வீக் ஃப்ரைடே வரையவே வந்து நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா போகும்போதும் வந்து க்ரௌடு நல்லாவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். பொங்கலுக்கு எல்லாருமே ஊருக்கு வந்திருப்பாங்க. சரி பொங்கல் முடிஞ்சு போகும்போது நல்ல க்ரௌடாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து டிராஃபிக்கே சுத்தமாக இல்லை. ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. நார்மல் டேஸை விடவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்படிங்கிறதுனால போகிற வழியில் லஞ்ச் பிளான் எதுவுமே இல்லை. வெண்பா குட்டிக்கு மட்டும் வந்து பனானா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து டீ பிரேக் தான் வந்து எடுத்திருக்கோம் மட் கப்ஸில். டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடலாம் தான் இந்த பிரேக் எடுத்தோம். பட் இங்கே வந்து லைட்டாக அப்படியே சாண்ட்விச்சும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வழக்கமாக நாங்கள் போகிற நாள் விட இன்றைக்கி வந்து எல்லா டோலுமே ஃப்ரீயாக தான் இருந்தது. எல்லாருமே ஈவினிங் போல் தான் கிளம்பி வருவாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு 10-15 போலேயே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 கிட்ட ரீச் ஆகிடுவோம். இந்த கிருஷ்ணகிரி டோல் ஹொசூர் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்தது. எல்லாமே வந்து பெங்களூருக்கு மேலே தான் வந்து க்ளவுடியாக இருந்தது. பட் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மழை வந்துடும் நினச்சோம். மழை எதுவுமே வரல. கரெக்டாக ஒரு 5:30க்கு வந்து வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஒரு டைம் வீட்டுக்கு போகும்போதும் வந்து என்னோடய பூச்செடி எல்லாமே எப்படி இருக்கும், காஞ்சு போயிருக்குமா, வாடி இருக்குமாங்க அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். பட் இப்போ கொஞ்ச நாளாக என்னாச்சு அப்படின்னா எங்களோட பார்க்கிங் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு டைம் ஊருக்கு வரும்போதும் வந்து யாராவது ஒருத்தர் கார் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, இல்லை 2 வீலர் நின்று இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக வந்த உடனே செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு அவங்களே வந்து வண்டி இருந்தது நகர்த்தி வச்சுட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து 1/2 ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு. வந்த உடனே நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். சரி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் செடி எப்படி இருக்குன்னு காமிக்கலான்னு ஒரு கிளிப் எடுக்கலான்ட்டு வந்தேன். ரொம்ப பெருசாக செடி எதுவுமே வந்து காஞ்சி போகல. ஏன்னா பனிக்காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சர்வே ஆகிடுச்சு. கொஞ்சம் நிறையா குட்டி குட்டி பிரான்ச்சஸ் எல்லாமே காஞ்ச மாதிரி இருந்தது. அது எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். மறிக்கொழுந்து மட்டும் லைட்டாக வாடின மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா செடியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இன்னொரு சைடு பால்கனியில் ரோஸ் செடி மட்டும் தனியாக இருந்தது. இந்த டேப்பில் வந்து ட்ராப்பாக வாட்டர் வர மாதிரி வச்சுட்டு போயிருந்தோம். அதுவுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது அதே மாதிரி. ஸோ ரோஸ் செடியுமே வந்து ரொம்ப சூப்பராக தழைஞ்சு நிறைய கொழுந்தெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து மொக்கெல்லாமே வச்சுருக்கு. சைடில் இருக்க ஒரு பிரான்ச்சில் வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிருந்தேன். பட் அதுலேருந்து இன்னும் எதுவுமே வளரல. இப்போ பெருசாக இருக்கிற பிரான்ச்சில் தான் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு 8 பூக்கிட்ட ஒரே பஞ்சாக பொக்கே மாதிரி இருந்தது. அது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து இப்போ நிறைய பிரான்ச் கொழுந்தெல்லாம் வந்து நிறைய மொக்கு வந்து வச்சுருக்கு. இதுக்கு கீழே வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியும் இருக்குது. அதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது வாடி போல். இது எல்லாமே வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த திங்ஸு எல்லாமே வந்து கிச்சனில் அப்படியே டம்ப் பண்ணி வச்சாச்சு. இது எதுவுமே வந்து எடுத்து வைக்க. ட்ராவலிங்கில் எல்லாருக்குமே செம்ம டயர்டு. வந்த உடனே ஒரு டீ போடலான்னு சொல்லிட்டு மில்க் வாங்க போயிட்டாங்க. அப்படியே வந்து ஒரு மாவு பாக்கெட்டோ ஐடியும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா வீட்டிலேருந்து வரும்போதே குழம்பு கொண்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு தூங்க போயிடலாம். இதெல்லாமே வந்து நாளை காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து சரி கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு வந்தது மட்டும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே தான் இருக்குது. அது எல்லாமே இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டது மட்டும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு.
வீட்டுக்கு ஈவினிங் டைமே வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால வெண்பா குட்டி வந்து வந்தோடனே டாய்ஸ்ன்னு எல்லாமே ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டா. எப்போவுமே வந்து நைட் டைம் வருவோம், டேரெக்டாக வெண்பா குட்டி தூங்கிடுவா. இந்த டைம் கொஞ்சம் முன்னாடியே வந்தாச்சு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாமே எடுத்து போட்டு விளையாண்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கா. ஹாலு, பெட்ரூம்னு எல்லா இடத்துலையுமே வந்து புக்ஸு, டாய்ஸாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து டயர்டாக இருக்கிறதுனால எடுத்து வைக்கிற மூடும் இல்லை. பட் டெய்லியும் நைட்டு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன். இல்லைனா காலையில் நேரமாக எழுந்திரிச்சேன்னா எடுத்து கிளியர் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து அப்படியே விட்டாச்சு. டைம் 9:30 கிட்ட ஆக போது. இதுக்கப்புறம் போய் தூங்க வேண்டியதான். இதோடையவே வந்து நான் விலாகையும் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.